வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கியாசிரியர்கள் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா, அப்படியே சும்மா கண்ணை பழுக்குற மாதிரி சப்புன்னு ஒரு அடி விடுறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. அப்படியே வேற லெவல்ல ஒரு பக்கம் இருக்கும். எதனால இந்த அடி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கை காலை வச்சுன்னு சும்மா இல்லாம தேவையில்லாம நம்ம கௌதம் போற ரூட்ல தலையிட்டாங்க. கௌதம் மேல எவன் ஒருத்தன் கொலை பண்ண வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் தெரியாம எஸ்எஸ்கே தான் நல்லவன், எஸ்எஸ்கே இலக்கியாவுக்காக மட்டும்தான் பழிவாங்கிற குணத்துல இருக்கா, கௌதம அப்படியே அசால்ட்டா விட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான கண்ணோட்டத்துல நம்ம பைரவி பார்த்துன்னு இருக்காங்க. ஆனா எஸ்எஸ்கேவோட டார்கெட்டே நம்ம கௌதம் தான். கௌதம போட்டு தள்ளா போதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசினஸ் சாம்ராஜ்யமே அடியோட இழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோட இருக்கான். இந்த விஷயம் தெரியாம அவங்க கூட போய் கை குலுக்கிட்டாங்க நம்ம பைரவி. இதை பார்த்துட்டாங்க நம்ம கௌதம். இதுக்கு மேல இந்த பிரச்சனை சும்மா இருக்குமா? கௌதம் அப்படியே சும்மா இவ்வளோ வெரி லேட்டா அப்படியே சும்மா வீட்டுல வந்து ஒரு பக்கம் கத்துறாரு அப்படியே சும்மா அதிரடியான ஒரு ஆட்டமே ஆடின்னு இருக்காங்க. இந்த சமயத்துல கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா, அவங்க வாயை திறக்காம என்னமே சொல்லாம இருக்கா. ஜானேக்கு அப்படியே சும்மா ருத்ரதாண்டம் ஆட்டம் ஆடி பல ஒரு அடி விட்டு, எதுக்கடி நீ போய் அவங்ககிட்ட பேசின, எதுக்காக அவங்ககிட்ட சிரிச்சு பேசின, அவன் நம்ம குடும்பத்தை அழிக்க பாக்குறான், அப்படி என்ன உனக்கு அங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பைரவி அடிச்சிட்டோம்ல, டே ஜானியாடா பைரவி அடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு ஒரு பக்கம் நானே அப்படியே ஆன்னு பார்த்தோன்னா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பைரவி அடிச்சுதான் நினைச்சு, பைரவி எல்லாம் இந்த மாதிரி பைரவி அடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு நினைச்சு வந்தோம். நம்ம ஜானகி அடிச்சிட்டாங்க போல. எத்தனை நாள் பாக்கிய ஒரே நாள் தீர்த்துனாங்க போல நம்ம ஜானகி. எத்தனை நாள் அவளை அடிக்கலன்னு இன்னைக்கு சேர்த்து கடிச்சு விடக்கூடாது அப்படின்னு எல்லாம் இருந்துக்க மாட்டாங்க. பையன் மலைக்கிற அரைக்கறல் தான். உடனே எதுவுமே சொல்லாம இந்த இலக்கியாவை கொடுத்தக்க மட்டும்தான் நான் போனேன், மத்தபடி எந்த ஒரு எண்ணமும் இல்லை. என் கௌதம கொள்ள எனக்கு போய் தெரியாதா, கௌதம கொள்றதும் நான் சாவறதும் ரெண்டு ஒண்ணுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆடுறாங்க. நம்ம கௌதம என்ன சொன்னா நான் நம்மாட்டேன், நீங்க என்ன கொள்றதா பிளான் பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லினே இருக்காங்க. உங்களுக்கு ஏன் சந்தோஷம் தான் முக்கியம்னு சொன்னா அப்ப எதுக்காக இலக்கியாவை கொலை பண்ண பாக்குறீங்க? இலக்கியா தான் என் உயிர். இலக்கியா இல்லைன்னா அடுத்த செகண்டே நான் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட இலக்கியாவை நீங்க கொண்டுட்டா அப்ப மட்டும் உங்க புள்ள நான் உங்க கிட்டக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஒரு பொருள் இருக்கிற போது அதோட அருமை தெரியாது கௌதமே, இல்லாத போதுதான் அருமை தெரியும். அதனாலதான் இல்லாம போயிட்டா ஒருவேளை அவனோட அருமை உனக்கு புரியாம போயிடலாம்ல, அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கேன். அந்த பைரவியை என்னங்க பண்றது சரியா மக்கு சாம்பிராணியா இருக்கா, என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் சும்மா சொன்னதாவே சொல்லி ஒரு பக்கம் தாலி எடுத்துன்னு இருக்கா. இவளெல்லாம் வச்சுன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால விட்டு தள்ளுறா ஓரம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போகணும். சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தாட்சாயின்னு இருக்காங்களா, அவங்க வந்து பைரவிக்கு போன் பண்றாங்க. பைரவி அந்த நேரத்துல என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு தெரியாம அதை அவுட் ஸ்பீக்கர்ல போறாங்க. உடனே என்ன பைரவி, நீ சொன்ன மாதிரி உன் மகனை கொலை பண்ணிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா இது புது ட்விஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இது புது ட்விஸ்ட் இல்லைங்க, பழைய ட்விஸ்ட். நம்ம அஞ்சலியும் பைரவியும் கூட்டணியில அந்த கூட்டணிக்கு வைக்கிறா பாரு அஞ்சலி, ஒரு சரியான ஆப்படி. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.